ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மசால் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது கடாயில் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னால் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா கடுகு வெடிக்க விடுங்க. அதோட 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்க கொஞ்சமாக உடச்சி விட்டு நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியான பின்னால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் தோசை தவா வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இந்த தோசை மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு கரண்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி 3 சைடும் மடித்து கொடுத்தீங்கன்னா கிறிஸ்பியான மசால் தோசை சூப்பராக ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.